ஓகே நல்லா இருக்கு மேம் படம். அது ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த அந்த ஃபீல் கொஞ்சம் மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரி. லாஜிக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓர கட்டி வச்சுட்டு ஓரளவுக்கு இதா பார்க்கலாம். அதாவது ஒரு புக்கு படிச்ச ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு ஒரு ஃபேஷன் இருக்கு. அவனுக்கு எல்லாமே இருக்கு. கையில காசு இருக்கு, மாமனார் காசு கொடுக்குறாரு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு 1000 பிரச்சனை வரும். ஒரு இடத்துல சாகலான்னு முடிவு பண்ணும் போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வருது. அதுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு பறவையை வச்சு ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. சினிமாட்டிக்காக பார்க்கும்போது அவர் படுற கஷ்டத்தை அவர் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இந்த படத்தை இப்போ மணிகண்டன் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது வேற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி பண்ணும்போது வேற மாதிரி பேசுறாரு. பிகாஸ் ஒரு காமெடியா பண்ணுவாரு. பட் இதுல எமோஷனலா பண்ணல வேற மாதிரி பேசுறாங்க. அவ்வளவுதான். ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்க படம் வந்து அவருக்காக தான் வந்தனே. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா படத்தோட கனெக்டிவிட்டி கம்மியா இருக்கு. சீன் பை சீன் வந்து ஹீரோக்கு கஷ்டம் வருது, ஓகே. அது அந்த கஷ்டத்துல அவர் எப்படி ஓவர் கம் பண்றாருன்னு பார்த்தா சிம்பிளா வந்துடுறாரு. இங்க ஒரு கஷ்டப்படுற சீன் இருக்கும், அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஆயிடுறாரு. அந்த அழுத்தமே ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலே நம்மளுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிடுது. இப்போ அந்த சீன் தானப்பா, அது அடுத்த சீன்ல சரியாயிடுவாருப்பா. ஸோ இந்த கஷ்டமா அடுத்த சீன்ல இன்னும் சரியாயிடும், நார்மலா ஆயிடும்பா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஒரு பில்டிங் இருந்து வருதுன்னா அந்த பக்கத்துலயே அவர் இன்னமும் ஒரு நிறைய லேக் இருக்கு, கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. எனக்கு பண்ணல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு சுத்தமா ஃபுல்ஃபில் பண்ணல. அவரோட டைலாக்ஸோட கம்மி, ஆர்ஜே ஸ்கோர் கம்மி, ஆக்டிங் வைஸ் ஓகே. அவர் பண்ற ரியாக்ஷன் இதுதான், அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு ஓகே. அவரோட ஆக்டிங் வைஸ் ஓகே, பட் அவரோட டைலாக் ரொம்ப கம்மி. ஒரு 4 பஞ்ச் டைலாக் மாதிரி தான் இருக்கு. சக்சஸ் நமக்குலாம் மஸ்ட்ன்ற மாதிரி ஒரு 4-5 டைலாக் தான் இருக்கு. படம் ஃபுல்லா இவ்வளவுதான் போகுது. நல்லா இருந்துச்சு. ஓகே. சிங்கப்பூர் சலூன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லணும். அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லால், கிஷன் தாஸ், சத்யராஜ் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour தான் வராரு. பட் ஒரு குழந்தைத்தனமான நடிப்புல அவருமே வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சென்டிமெண்ட், ரெண்டுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல வந்து காமெடியை வந்து சத்யராஜும் ரோபோ சங்கரும் எடுத்துக்கிட்டாங்க. ரோபோ சங்கருக்குலாம் இது வந்து ஒரு கம்பேக் மூவி தான். பட் ஆர்ஜே பாலாஜி வந்து 100% சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி அவர் சுத்தமா இது ஒரு காமெடி கூட அவர் பண்ணல. ஃபுல்லாவே சீரியஸ் அண்ட் சென்டிமெண்ட்ல போயிட்டாரு. ஆனா அதுல நல்லாவே அவர் நடிப்புல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. படம் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஒரு அபோவ் ஆவரேஜ் இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா நல்லாவே இருக்கு படம். சூப்பரா, கண்டென்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. ஆனால் குழந்தைகளாம் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எமோஷனல் கனெக்ட் நல்லா கனெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி, நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம பசங்களாக போனாலும் சரி, ஃபேமிலியாக போனாலும் சரி, எல்லாமே நல்லா சிரிக்கிற அளவுக்கு நல்லா செம்மையாக காமெடி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எமோஷனல், எல்லாருமே ஒரு அளவுக்கு கண்காணுங்கிற அளவுக்கு எமோஷனல் கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ப்ளூ ஸ்டாருக்கு சிங்கப்பூர் சலூன் ஒர்த். மேபி ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி பார்த்தா தான் தெரியும். ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் சாங்குக்காக நான் அந்த படத்தை போய் பார்க்கலன்றதுனால தான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் அந்த சாங்குக்காக போய் இன்னைக்கு நான் டு பி ஆனஸ்ட் போய் பார்த்துருக்கேன். இன்னைக்கு காலையில் தான் வந்து டிக்கெட் எடுத்தேன். ரோகிணியில் ஃபுல்லாக இருந்தது ப்ளூ ஸ்டார். பட் இதில் வந்து சிங்கப்பூர் சலூன் இதே ஆகலை, ஃபில்லே ஆகலை. தயவு செஞ்சு சிங்கப்பூர் சலூன்லாம் போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல படம். அப்படிலாம் இல்லை, எனக்கு எல்லாமே திஸ் இஸ் அ கமர்ஷியல் மூவி. டோன்ட் கோ வித் லேக், அதெல்லாம் பார்க்கவே வேணாம். இது கமர்ஷியல் மூவி. கமர்ஷியல் மூவியாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சும்மா அது போயிட்டு லேக் அடிக்குது, இது அடிக்குதுன்னா படம் இப்போ 4 படம் ஒரு மாசத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ 4 படத்துல ஒரு படம் லேக் ஆக தான் செய்யும். அதனால இந்த லேக் எல்லாம் தயவு செஞ்சு யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகுது உண்மையை சொல்லணும். ஏன்னா இந்த மாசமே 6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 4 படம் லேக்ல இருந்து கேப்டன் மில்லர்ல லேக்ல தானே போய்கிட்டு இருந்தது. உண்மையை சொல்லுங்களேன், அதெல்லாம் வேணாம் விடுங்க அவ்வளோ. ஸோ படமா பாருங்க. இதெல்லாம் ரொம்ப எல்லாம் கொண்டு வராதிங்க, அரசியல் எல்லாம் கொண்டு வராதிங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆர்ஜே பாலாஜி சூப்பரா இருந்து. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடியா பார்க்கணும்னா எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு. ஆமா, ஆர்ஜே பாலாஜி சின்ன வயசுல, பிருத்திவிராஜ், ஆர்ஜே பாலாஜி சின்ன வயசுல தான். இதுல காமெடி தான் நிறைய இருந்துச்சு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் பழகுனாங்க, ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடி, ஃபுல்லாவே ஃபன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே. செகண்ட் ஹாஃப் அப்படியே அதுல இருந்து அப்படியே மாறுபட்டு கொஞ்சம் சீரியஸா அவன் எப்படி அது சக்சஸ் ஆகுறான்றதா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. அங்கங்க செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு, கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி, சில அன்வான்டா இருந்தாலுமே பட் முடியிற போது நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. மனுஷன் 2020 அந்த இதுதான் அவருக்காக தான் பார்க்க வந்தேன். ப்ரொமோஷன்லாம் மாசா பண்ணியிருந்தாரா. ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பர்சனலாவே. கமெண்ட்ரில இருந்து அந்த பச்சை சட்டைன்னு சொல்ற மாதிரி எங்கேயும் நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங்ல காமெடின்னு இல்ல சீரியஸா தான் பண்ணியிருக்காரு. பட் புதுசா இருந்துச்சு அவர் பாக்குறது. அவரை சுத்தி எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. சத்யராஜ், ரோபோ சங்கர் எல்லாருமே நல்லா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன கருத்துன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ crore கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் எல்லாம் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படி கிடையாது. டேலண்ட் இருந்தா நம்ம
இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம கூட நம்ம வந்து முன்னுக்கு வரலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. டேலண்ட் தான் முக்கியம், செய்யற தொழில் தான் முக்கியம், நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், என்ன சேலஞ்ச் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.